வணக்கங்க. இன்றைக்கி 7 நாள் 7 தகவல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சிரிப்பை பற்றி ஒரு புக்கில் படித்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு மகிழ்ச்சியின் திறவுகோல். அதனால தான் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் சிரிப்பு என்பது சாதாரண விஷயமே இல்லைங்க. அது நம்ம மகிழ்ச்சியோட நம்ம முகத்தோட வெளிப்பாடு தான். புன்சிரிப்பு சிரித்தோம்னே வைங்களேன், இப்படி சிரிக்கிறோன்னா நம்ம எதிர்த்தாப்பில் வர்றவங்களையும் சிரிக்க வச்சுருவோம். அவங்களும் புன்சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி புன்சிரிப்பு சிரித்தாலே 13 தசைகள் நம்ம முகத்தில் வேலை செய்யும். வாய் விட்டு சிரித்தால் ரத்தத்தில் கலக்கும் உணவு சத்துக்களையும் ஆக்சிஜனையும் சுலபமாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்குதான். சிரிப்பதால் வயிற்றில் சுரக்கும் என்சைம்கள் கூட அமில சுரப்பை குறைச்சி அல்சர் உண்டாகிறத தவிர்க்குதான். இப்படி நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நோயின்றி மகிழ்ச்சியாக வாழ சிரிப்போம், நாமும் சிரிப்போம், மற்றவங்களையும் சிரிக்க வைப்போம். இன்றைக்கி அந்த 7 நாள் 7 தகவல்களில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சி தான் வெற்றிக்கான திறவுகோல். உங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு சென்றீர்கள் என்றால் வெற்றி அடைந்து கொண்டே செல்வீர்கள். அடுத்தது, நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்தால் நல்ல மாற்றத்திற்கான கால அவகாசம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே மாற்றத்திற்கு தயாராகி நல்ல பலன்களை பெறுவீர்கள். அடுத்தது, உங்களுடைய மனநிலையில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் மகிழ்ச்சியான இருப்பதற்கான காரணங்களை தேடி மகிழ்ச்சியாக இருங்க. நாளடைவில் மகிழ்ச்சியானது உங்களுடைய இயல்பாகவே மாறிடும். நம்ம மனநிலை எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் நம்ம தேடி தான் போகணும். மகிழ்ச்சியை தேடி நம்ம அதுக்குள்ளேயே உட்காந்துருந்தோன்னா ரொம்ப நம்ம பாதிப்புக்கு உள்ளாகும். நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் கூட மோசமாகிறதுக்கு காரணம் இருக்குது. மனசு தாங்க முக்கியம். அதனால் நம்ம அந்த மகிழ்ச்சியை தேடி நம்ம நம்மளோட எண்ணங்களை வேறு பக்கம் அப்படி திருப்பணும்னா, ஒரு நல்ல விஷயங்கள் பக்கம், ஆன்மீகத்து பக்கம் திருப்பணும்னா அதுக்கான தீர்வு நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்தது, எல்லாமே நானே தான் செய்யணுமா? நல்ல காரியங்களை தானே செய்தாலும் சரி, நல்ல காரியத்தை நீங்களே செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் முன் செய்தாலும் சரி, அனைவரின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக செய்யுங்கள். அடுத்தது, வாழ்வின் முழு தோற்றம் என்னவென்று இப்பயே பார்க்கணும் அப்படின்னா அப்படி முயற்சி செய்யாமல் இப்பயே நான் எப்படிலாம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத எதிர்காலத்தை நம்ம தீர்மானிப்போம், அதுக்கு பிளான் போடுவோம். ஆனால் வாழ்வின் தோற்றம் நம்ம எப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிறத இப்பொழுதே பார்க்க முயற்சி செய்யாமல் படிப்படியாக நம்ம படிப்படியாக முன்னேறதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் வைக்கணும். அடுத்தது, பிறருடைய கஷ்டங்களை செவி கொடுத்து ஆறுதல் வழங்கும் நல் இதயங்களை மிகவும் சரியாக இருப்பதை விட கனிவாக இருங்கள். அதாவது செவி கொடுத்து ஆறுதலை கேட்குறோம், ஆனால் நான் நூலில் தான் நடப்பேன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி மிகச்சரியாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதை சரியாக இருக்கிறதோட சேர்ந்து கனிவாகவும் கொஞ்சம் இருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, உங்களுடைய மானசீகமான போராட்டங்களுக்கு மத்தியில், ஏன்னா எல்லாருமே ஒரு போராட்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், போராட்டங்களுக்கு மத்தியில் இறைவனை மட்டுமே துணையாக வைத்து கொண்டால் சுலபமாக அவற்றிலிருந்து மீண்டு முன்னேறி செல்லலாம். என்ன கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இறைவன் தாங்க நம்மளுக்கு துணை. இறைவனை கூடையே வச்சுக்கிட்டோம்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எல்லாமே நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் வாழ்வில் வெற்றி அடைய என்னுடைய மனமார வாழ்த்துக்கள்.